உங்களை சுத்திலுமே எப்பவுமே ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டுட்டு இருக்காங்களா? காரணமே இல்லாம உங்களை பகைச்சிட்டு இருக்காங்களா? அப்படின்னா இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா. அந்த ஸ்டேட்டஸ்ல இந்த குட்டி கதை அது எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஆமாங்க. ஒரு ஒரு புதருக்குள்ள ஒரு பாம்பு இருந்ததாமா. அந்த பாம்புக்கு பக்கத்துல ஒரு மின்மினி பூச்சி அது சுத்திட்டு இருந்தது. அது அப்படியே மின்னிட்டு இருந்தது. அந்த பாம்பு தொடர்ந்து அந்த மின்மினி பூச்சியை துரத்திட்டே இருந்ததாமா விடாம. அப்போ அந்த மின்மினி பூச்சி ஒரு நிமிஷம் அந்த பாம்பை பார்த்து, கொஞ்சம் நில்லு, எதுக்கு இப்ப நீ என்ன துரத்திட்டு இருக்கிற? உனக்கு விரோதமா நான் வந்தேனா? உனக்கு ஏதாவது நான் தீங்கு செஞ்சேனா? அப்படின்னு கேட்டுச்சாமா. அப்ப அந்த பாம்பு சொல்லிச்சு, இல்ல இல்ல, நீ இருக்கிறது எனக்கு ஒன்னும் தொந்தரவு இல்ல, உன்னால எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்புறம் எதுக்கு நீ என்னை விடாம துரத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சாமா, இல்ல, நீ அப்படியே பறக்கும் போதெல்லாம் உன்னோட ஒளிய அந்த ஒளி வட்டத்தை காமிச்சு காமிச்சு நீ மின்னிட்டே பறந்துட்டு இருக்கல்ல, அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது, அதனாலதான் உன்னை கொல்லணும்னு பாக்குறேன்னு சொல்லிச்சாமா. ஆமாங்க. அதே போலதான் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா நீங்க இருக்கும்போது, யோவான் ஸ்நானகன் அவரு வாழ்ந்த நாட்கள்ல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தாராமா. அவரோட ஒளியில சில காலம் ஜனங்கள் களி கூர்ந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது போல நீங்க பிரகாசிக்கும் போது உங்களோட வெளிச்சத்துல சில பேர் வாழ்வாங்க. நீங்க ஷைனிங்கா மின்னும் போது உங்களோட அந்த மின்னல், அந்த வெளிச்சத்துல நிறைய பேருக்கு ஒரு நன்மை நடக்குது. அதை பொறுக்க முடியாத பொறாமை பிடிச்ச கூட்டம் உங்களை எப்படியாவது பகைக்கணும்னு பாக்குது. இதுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்க ஒளி வீச மறக்காதீங்க.